நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. சிவாய நம. யலம சிவம சிவய நவய நமசி நமச்சிவாய. ஜோதிடம் எனும் தெய்வீக கலையை எனக்கு கற்றுத்தந்த எனது முன்னோர்கள், எனது குருமார்கள், எனது மானசீக குருமார்கள் அத்தனை பேரும் திருப்பாதங்களை தொட்டு வணங்கி அவர்கள் ஆசி என்றென்றும் உழைக்க எல்லாம் வல்ல ஈசனை பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். ஓம் நமச்சிவாய. நிறைய ஜோதிட அன்பர்கள் நம்மளோட யூடியூப் சேனல் பதிவை பார்த்துட்டு அவங்க கேட்ட கேள்வி என்னோட வாட்ஸ்அப்புக்காக அவங்க வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கான கேள்வி ஒன்று போட்டிருக்காங்க. அவங்க அதில் போட்டிருக்க, அதாவது அவங்க நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கேட்குற கேள்வி ஒரே ஒரு கேள்வி, ஏங்க யோக ஜாதகம் அப்படிங்கிறதே ஒன்று கிடையாதா? எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா ஏதேனும் ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 3, 6, 8, 12 தொடர்பு கொண்ட, அதாவது மெயினாக சொல்லணும்னா அதில் முக்கியமான தகவலாக சொல்லணும், 6, 8, 12ஆம் இடத்தோட தொடர்பு கொண்ட கிரகங்கள் கெடுதல் பண்ணும், அது நல்லது செய்யாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா 6ஆம் இடத்ததி, 8ஆம் இடத்ததி, 12ஆம் இடத்ததி, பாதகாதிபதி, மாரகாதிபதி அப்படின்னு ஒவ்வொரு விஷயமா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் யாருமே பார்த்தீங்கன்னா ஒரு யோக ஜாதகம்ன்றதை பற்றி பார்த்தீங்கன்னாக்கா முழுமையான விளக்கம் தரத்துக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா அதாவது என்கிட்ட அவங்க ஜாதகம் பார்த்த ஒரு யோக ஜாதகம், கோடீஸ்வர ஜாதகம், நல்ல சொந்த தொழில், சிறு வயதுல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு திறமையான சொந்த தொழில் செய்யக்கூடிய ஒரு யோக ஜாதகம் அப்படிங்கிறத நம்ம இப்போ இந்த பதிவுல நம்ம பதிவிடுறோம். அந்த ஜாதகத்தோட மாடல் தான் இது. இதுல ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த ஜாதகத்துக்கான பிறந்த வருடம் மட்டும் நான் சொல்றேன், பிறந்த தேதி மாதம் இதுல பதிவிட முடியாது. ஏன்னா அந்த நபருக்கு எந்த விதத்துலயும் அது ஒரு பாதிப்பு கொடுத்துடக்கூடாதுன்றக்காக நம்ம அதை பார்த்தீங்கன்னாக்கா இங்க தவிர்க்கிறோம். நான் எப்போதுமே என்னோட யூடியூப் சேனல்ல நான் போடக்கூடிய விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா ஜாதகத்தோட அமைப்பை போடுவேன். ஆனால் அவங்களோட டேட் ஆஃப் பர்த் டைம் கொடுக்கறது இல்லை. ஆனால் வருடத்தை சொன்னாதான் சரியா வருன்றதுனால பார்த்தீங்கன்னாக்கா வருடத்தை சொல்றேன். இந்த ஜாதகத்துக்கு வேணா மாதத்தையும் வேணா நம்ம சொல்லலாம், அதுல ஒன்றும் தவறு கிடையாது. 9வது மாதம்ன்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? 9வது மாதம் 1999வது வருடத்துல பிறந்த ஒரு ஜாதக வருடம் தான் இது. இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னாக்கா நான் இங்கே போட்டிருக்கிறதுல பாருங்க, இவர் பெரிய ஒரு, அதாவது இவர் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்னு நான் சொல்றேன், அதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இவர் தூத்துக்குடிக்கு அருகில் உள்ள ஒரு மாவட்டத்தை சேர்ந்தவர். அவர் நம்மள்கிட்ட ஜாதக பலன் கேட்கிறாரு. அவருக்கு நாம பலன் சொல்லியிருக்கோம். இவர் என்கிட்ட தொடர்புல இருக்கக்கூடிய காலங்கள் அப்படிங்கும்போது 2021 இருந்து அவர் என்னோட பார்த்தீங்கன்னாக்கா தொடர்புல, அதாவது என்கிட்ட பலன் கேட்கறது, ஒவ்வொரு விஷயங்களும் அவர் நம்மகிட்ட கேட்டு அதன்படி செய்யக்கூடிய விஷயங்கள்ல இருக்காரு. அந்த ஜாதகத்தை பத்தி தான் இங்க நம்ம பதிவிட போறோம். இந்த ஜாதகதாரர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய நகைக்கடை அதிபர், மிக பெரும் நகைக்கடையின் அதிபரா இருக்காரு. இந்த நகைக்கடை அதிபருக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த ஜாதகத்துல என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த ஜாதகருக்கு ராசியாகப்பட்டது பார்த்தீங்கன்னாக்கா கடக ராசி, பூச நட்சத்திரமாக வருது. கடகராசி பூச நட்சத்திரம் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல வருது. 4ஆம் பாதத்தில் வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா அம்சத்துல அவர் விருச்சிகத்துல இருக்காரு. இதே நேரத்துல இந்த ஜாதகருக்கு லக்னமாகப்பட்டது பாருங்க, இதுல நான் குறிப்பிட்டிருக்கேன், துலாம் லக்னத்தை சேர்ந்த ஜாதகதாரர். லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா லக்னத்துக்கு 3க்கும் 6க்கும் அதிபதியான குரு பகவான் 7ஆம் இடத்துல இருக்காரு. 7ஆம் இடத்துல இருக்கும்போது இவருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரு கூட்டு தொழிலாம் கிடையாது. இவருக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய தசாக்கள் யோக தசாக்களால இருக்கிறதுனால அவர் பார்த்தீங்கன்னா பெரிய உயர் நிலைக்கு இவர் கூட்டிட்டு போயிடுச்சு. அதே நேரத்தில் இவருக்கு பார்த்தீங்கன்னா பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் இவருக்கு நல்ல கை கொடுத்துருக்கு. எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, லக்னத்துக்கு 3, 6க்கு அதிபதி 7ஆம் இடத்துல இருக்காருனால இவரோட திருமண வாழ்க்கை பாதிக்கப்படுற மாதிரி இருக்குமே. லக்னத்துக்கு 5ஆம் இடம்னு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் பார்த்தீங்கன்னா பூர்வீகத்தை சொல்லக்கூடிய அதிபதி சனி பகவான் இங்கே நீச வீட்டில் இருக்காரு, அது எந்த விதத்துல இவருக்கு யோகத்தை கொடுத்துருக்கோம் அப்படிலாம் கேட்கலாம். இதுக்கான விளக்கங்களை நான் முழுமையா சொல்லிட்டு வரேன். இந்த ஜாதகத்துக்கு லக்னம் சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னாக்கா துலாம் லக்னம். துலாம் லக்னத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய, நல்லா பார்த்துக்கோங்க, இந்த இதுல லக்னமும் பலம், லக்னாதிபதியும் பலம். லக்னத்துக்கு அதிபதியான சுக்கிரன் பார்த்தீங்கன்னாக்கா 10ஆம் இடத்துல இருக்காரு, ஆட்சி பெற்ற சந்திரனோட இருக்காரு. அவர் நிற்கக்கூடிய சாரமாகப்பட்டது பார்த்தீங்கன்னாக்கா புதன் பகவான், பாக்கியாதிபதியின் சாரமாக சொல்லக்கூடிய புதன் பகவானின் ஆயில்ய நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல இருக்காரு. இது நீங்க ஒரு ராசி கட்டமே அதாவது அம்சகட்டமும் இது ஜாதகத்துல ராசி கட்டமும் அம்சகட்டமும் போட்டு கூட நான் சொல்லக்கூடிய விவரங்களை நீங்க பதிவிட்டு அதுல எந்த விதமான பலன் கொடுத்துருக்குதுன்றத நீங்க ஆய்வு செய்யலாம்.
இந்த ஜாதகத்துக்கு லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் அனுச நட்சத்திரத்துல புஷ்கர நவாம்சத்துல நிக்கிறார். அனுச நட்சத்திரம் 2ஆம் பாதத்துல புஷ்கர நவாம்சத்துல நிக்கிறாரு. இவரோட ஜாதகத்துக்கு லக்னத்துல 4ஆம் இடத்தில் கேது இருக்காரு. கேது பகவான் பாத்தீங்கன்னாக்கா அவரும் திருவோண நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல நிக்கிறாரு. 3ஆம் பாதம் விருத்தி பாகன்னு சொல்றாரு. அப்படிங்கிறதுனாலும் அந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா இவருக்கு கேது பகவான் பாவ கிரகம் போய் நிக்குது. அதே நேரத்துல இந்த ஜாதகத்துக்கு 3க்கும் 6க்கும் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவானும் பாத்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகத்துக்கு 7ஆம் இடத்தில் கேதுவின் அஸ்வினி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல நிக்கிறார். இந்த ஜாதகத்துக்கு 4க்கு 5க்கு அதிபதியான சனி பகவான் லக்னத்துக்கு 7ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கூட்டு தொழிலை சொல்லக்கூடிய நண்பர்களை சொல்லக்கூடிய உறவுகளை சொல்லக்கூடிய இடத்துல போய் அந்த இடத்துல நீச வீட்டுல இருக்காருன்னு சொல்லி நீங்க யாருமே எடுத்துக்க கூடாது. பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பாத்தீங்கன்னாக்கா சனி பகவான் நிக்கிறார் அப்படின்னாலுக்கு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா சனி பகவான் நீச பாகை அளவு பரம நீசம் அப்படிங்கிறது 20 பாகை தான். அப்ப அவர் இந்த இடத்துல அவர் நிற்கக்கூடிய பாகையாகப்பட்டது பாத்தீங்கன்னா 23 பாகை 16 கலையில நிக்கிறார். அப்ப 20 பாகையை தாண்டிட்டாரு. பரணி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தை தாண்டி 3ஆம் பாதத்துக்கு போயிருக்காரு. அப்போ அவர் பாத்தீங்கன்னாக்கா என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரு அம்சத்துல போய் உச்சமாயிடுறாரு. அம்சத்துல அதாவது உச்ச நிலையில இருக்கா. உச்சமாயிறாருன்னு சொல்ற உச்ச நிலையில இருக்கார். அப்ப அந்த கிரகமும் பாத்தீங்கன்னா கெடுதல் பண்ணல. லக்னத்துக்கு 3க்கு 6க்கு அதிபதினு சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னாக்கா 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானம், 6ஆம் இடமான இன்னொரு சத்ரு ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் இந்த ஜாதகத்துல அஸ்வினி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல மேசத்துல இருக்காரு. அவர் போய் நிக்கக்கூடிய பாத்தீங்கன்னாக்கா அம்சத்துல சந்திரனின் வீடான தனது உச்ச வீடாக கருதக்கூடிய இடத்துல போய் அவர் இருக்காரு. இது போல இந்த ஜாதகத்துக்கு அடுத்து வரதெல்லாம் பாருங்க. சூரியனும் புதனும் பாத்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல புதாத்திய யோகத்துல இருக்கிறதாக நாம எடுத்துக்கிட்டாலும் இங்க சூரியன் புதனை அஸ்தங்கப்படுத்தலை. ஏன்னா அவர் அதை தாண்டி வந்துட்டாருன்னா அஸ்தங்கமும் நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இடத்துல சூரிய பகவான் ஆகப்பட்டவர் புஷ்கர நாமத்தில் பூர நட்சத்திரம், சுக்கரன் பூர நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல நிற்கிறாரு. அவர் நிற்கக்கூடிய அளவாகப்பட்டது 20 டிகிரி பாகை, அதாவது 20 பாகை 18 கலை. இதே நேரத்துல புதன் பகவான் பட்டவர் பாத்தீங்கன்னாக்கா 19 பாகையில நிற்கிறார். அப்போ அவர் பூர நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலையும் சூரிய பகவான் ஆட்சி பெற்ற நிலையில் பாத்தீங்கன்னாக்கா 3ஆம் பாதத்துல பூர நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல இருக்காரு. இவருக்கு லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் என்னன்னு பாருங்க. சந்திரன் ஆட்சி பெற்று இருந்தாலும் அவரு பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் நிற்கிறார். பூச நட்சத்திரம் 4ஆம் பாதங்கிறது பாத்தீங்கன்னா விருச்சிக லக்கணத்துக்கு அவர் நீச வீடாக எடுத்துக்கொண்டாலும் அது அவருக்கு கெடுதல் தரப்போறது கிடையாது. அதே நேரத்துல இவருக்கு லக்னத்துக்கு 10ஆம் இடத்தில் பாருங்க ஒரு பாம்பாவது இருக்கணும், பாவியாவது இருக்கணும்னு சொல்றாங்க. இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா லக்னத்துக்கு 10ஆம் இடத்தில் ஆயிலி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் ராகு பகவான் இருக்கார். அப்போ ஆயிலி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் ராகு பகவானும், ஆயிலி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் நல்ல கண்டாந்தர நட்சத்திரத்துல கிரகங்கள் இல்லை. அதனால இவருக்கு அது பெரிய கெடுதல் எல்லாம் பண்ண போறது கிடையாது. ஆயிலி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் சுக்கிர பகவான் நிற்கிறார். அப்புறம் லக்னத்துக்கு 10ஆம் இடங்கிறது ஜீவனஸ்தானம், தொழிற்ஸ்தானம். இவருக்கு நடக்கக்கூடியதும் பாத்தீங்கன்னாக்கா சுக்கிர தசாவே ஆரம்பிச்சிருச்சு. இந்த சுக்கிர தசை ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னாக்கா இவருக்கு முன்னோர் வழியில் பாத்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய அளவுக்கு உதவி பண்றாங்க. அதனால பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுக்கு ஒரு நகைக்கடை இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்பிக்கிறார். அப்ப ஆரம்பிக்கிற சுக்கிர தசாவில் ஆரம்பிக்கிறதுனா சுக்கிர தசா சுக்கிர புத்தி வர வரைக்குமே இவர் என்ன கேட்டீங்கன்னா கட்டிடம் சார்ந்த அவரோட நகைக்கடையை அவர் பாத்தீங்கன்னாக்கா புதிதாக ஒரு சொந்த இடத்துல கட்டடம் கட்டி அவர் ஆரம்பிக்கிறார். அதுக்கான வேலைகள் நடக்குது. அதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த இடத்துல பூமிக்காரர்கள் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல அனுச நட்சத்திரத்தில் புஷ்கர நவாம்சத்துல அவர் ஆட்சி பெற்றிருக்காரு. அதனால அவர் பாத்தீங்கன்னா சனி பகவானின் நட்சத்திரத்துல இருந்தாலும் கெடுதல் தராத நிலையில் இருக்காரு. அப்படிங்கிறப்போ இவரோட ஜாதக அமைப்பு படி பாத்தீங்கன்னாக்கா இந்த 20 வருட சுக்கிர தசா இவருக்கு நடக்குது. இந்த 20 வருட சுக்கிர தசாங்கும் போது இவருக்கு 2041 வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா சுக்கிர தசா. அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா சுக்கிர தசா கெடுக்கல இவருக்கு. லக்னத்துக்கும் 8ஆம் இடத்துக்கும் அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் பாத்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல இருக்காரு. அவர் தசா நடத்துறாரு. 10ஆம் இடமான ஜீவனஸ்தானம், தொழிற்ஸ்தானம், கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடியதா இருந்தாலும் அந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா அவர் அமர்ந்து அவரு தசா நடத்துறாரு. அப்போ இந்த சுக்கிர பகவான் தசா 2041 வரைக்கும் பாத்தீங்கன்னா இவருக்கு ஒரு நல்ல மேன்மையை கொடுக்குது. நல்லா பாருங்க நடக்கக்கூடிய தசா எந்த அளவுக்கு பலம் பொருந்தியதாக இவருக்கு போயிட்டு இருக்குன்னு பாருங்க. சுக்கிர தசை கெடுக்காதுன்றதுக்கும் வருது. ஆனா இவருக்கு அடுத்தது வரக்கூடியது ஆட்சி பெற்ற சூரிய தசை. ஆட்சி பெற்ற சூரிய தசை ஆகும்போது அவரும் பாத்தீங்கன்னா புஷ்கர நவாம்சத்தில் தனது சொந்த வீட்டுல 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல உட்கார்ந்துருக்காரு. அதே 11ஆம் பாதகஸ்தானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அந்த இடம் பாதகத்தை கொடுக்காது. ஏன்னா குரு பகவானின் பார்வையாகப்பட்டது பாத்தீங்கன்னா சூரிய பகவானுக்கு இருக்கு.
அப்போ குரு பகவான் பார்வைங்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா 5ஆம் பார்வையாக குரு பகவான் சூரியனை பார்க்கிறதும், லக்னத்தை குரு பகவான் பார்க்க லக்னம் பலம் பெறுறதும், லக்னாதிபதி பார்த்தீங்கன்னாக்கா 10ஆம் இடத்துல இருக்கிறதும், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகத்துக்கு லக்னத்துக்கு 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தையும் பார்த்தீங்கன்னா குரு பகவான் தனது சொந்த வீட்டையே பார்க்குறார். அப்போ அது எந்த விதத்துலையும் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கெடுதல் தரல. இவர் மிகப்பெரும் உயர்நிலைக்கு வரத்துக்கான வாய்ப்புகளை தேடி கொடுத்துருச்சு சுக்கிர தசா. அந்த சுக்கிர தசாவுக்கு பிறகு வரக்கூடிய சூரிய தசா ஒரு 6 வருஷம், 2041 2047 வரைக்கும் சூரிய தசா. அதன் பிறகு பாருங்க அதே ஆட்சி பெற்ற சந்திர தசா 2041 to 2047 வரைக்கும் இவருக்கு சூரிய தசா. அதுல இருந்து 10 வருடம் பார்த்தீங்கன்னாக்கா சந்திர தசா, ஆட்சி பெற்ற சந்திர தசா. அந்த ஆட்சி பெற்ற சந்திரன்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா அவரு 2047 2057 வரைக்கும் சந்திர தசா நடக்குது. அதுக்கு அடுத்தது பாருங்க சந்திரனுக்கு பிறகு இவருக்கு வரக்கூடிய தசா அமைப்பு ஆட்சி பெற்ற செவ்வாய் தசா. ஆட்சி பெற்ற செவ்வாய் தசா வருது அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு 7 வருடம். அப்போ நல்லா கணக்கு பண்ணிக்கோங்க. 2047 57 64 2064 வரைக்கும் செவ்வாய் தசா போகுது. அப்போ இவருக்கு இந்த நகைக்கடை தொழில் வந்து இவர் ஆரம்பிச்ச காலங்கள், இவருக்கு அவரோட குல தெய்வங்களும் அவரோட முன்னோர்களோட ஆசீர்வாதம் பாருங்க இவருக்கு எந்த அளவுக்கு கொண்டு போயிருக்குது. குருச்சனி சேர்ந்தால் அதாவது புணர்ப்பு தோஷம்னு சொல்றோம், இது பிரம்மகத்தி தோஷம்னு சொல்றோம். குருச்சனி சேர்ந்தால் பிரம்மகத்தி தோஷம்னால இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா அது மிக பெரும் பாத்தீங்கன்னா இவருக்கு முன்னேற்றத்தை கொடுத்துட்டு போயிட்டது. காரணம் அடுத்து இன்னொரு விஷயம், இந்த ஜாதகத்துக்கு இன்னொரு இது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த ராகு வந்து பாத்தீங்கன்னாக்கா மேசம் ரிஷபம் கடகம் கன்னி மகரத்துல ராகு இருந்தாருன்னா ஒரு 3 6 10 11 இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா மிக பெரும் யோகத்தை செஞ்சு கொடுத்துட்டு போயிடுவாருன்னு சொல்றாங்க. அப்ப இந்த ராகு பகவானும் பாத்தீங்கன்னாக்கா இவரோட ஜாதகத்துக்கு அடுத்து 18 வருடங்கள் நடத்த போறார் தசா. அப்போ கணக்கு பாத்துக்கோங்க, 2041 47 57 64 64 ஒரு 18 பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 64 18 82 இவரோட காலங்கள் முழுக்க பாத்தீங்கன்னாக்கா அந்த நகை கடை வந்து அவருக்கு நல்ல பெரிய அளவுக்கு கை கொடுத்து நல்லபடியா போட்டு போகும். இப்போ ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா ஒரு சந்தேகம் வரலாம், அப்ப இவங்களுக்கு தசாகாலங்கள்லாம் நல்லா இருக்காங்க, இப்போ புத்தி காலங்கள் பாத்தீங்கன்னாக்கா இவருக்கு வந்து கெடுதல் பண்ணாதா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இவரோட புத்தி காலங்கள் அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னாக்கா கெடுதல் பண்ணாதா அப்படின்னாக்கா புத்தி காலங்கள்ன்றது பெரிய அளவுக்கு இருக்கு பாதிப்பு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா சுக்கிரனுக்கு பாத்தீங்கன்னாக்கா இப்போ வந்து புதன், அதாவது சுக்கிர தசாவில் அடுத்த சூரிய புத்தி வந்தாலும் சரி, சந்திர புத்தி வந்தாலும் சரி, செவ்வாய் புத்தி வந்தாலும் சரி, அடுத்து வரக்கூடிய ராகு புத்தியாக இருந்தாலும் சரி, அதே நேரத்துல அடுத்து வரக்கூடிய குரு புத்தி, லக்னத்தை பார்த்த குரு புத்தி, அதுக்கு அடுத்து வரக்கூடிய பாத்தீங்கன்னாக்கா குருவுக்கு பிறகு சனி புத்தி, லக்னத்துக்கு பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்தில் நீச நிலை தாண்டு உச்ச வீட்டுல உட்கார்ந்து இருக்கக்கூடிய அம்சத்துல உச்ச வீட்டுல இருக்கக்கூடிய சனி புத்தி. சரி, அதன் பிறகு வரக்கூடிய புதன் புத்தி, பாக்கியாதிபதி பாத்தீங்கன்னாக்கா ஆட்சி பெற்ற புதனுடன் பாத்தீங்கன்னாக்கா இருக்காரு. அப்போ புதன் புத்தி, இது எல்லாமே பாருங்க இவருக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய புத்திகள் ஒன்றும் பெரிய அளவுக்கு பாதிப்பு கொடுக்கக்கூடிய காலத்துல எல்லாம் இல்லை. அதுல வரக்கூடிய அந்தர காலங்கள் வந்து குறுகிய கால அந்தரமாக இருக்கும். அந்த குறுகிய கால அந்தரங்கும் போது பாத்தீங்கன்னாக்கா இவருக்கு அந்த அந்த நேரத்துல இவரோட வியாபாரத்தில் பாத்தீங்கன்னாக்கா அதாவது சிறிய அளவுக்கு பாத்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன பாதிப்பு, அதாவது பாத்தீங்கன்னா வியாபாரம் குறைவா இருக்கிற மாதிரி கொண்டு போகும். அது போலதான் செய்யும் மொழி இவருக்கு எந்த காலத்திலும் பாத்தீங்கன்னாக்கா இவரோட ஜாதக அமைப்பு கெடுதல் பண்ணவே பண்ணாது. இது வந்து ஒரு கோடீஸ்வர ஜாதகம் தான், இது நல்ல ஜாதகம், அது எந்த விதத்திலையும் பாதிப்பு தராதுங்கிறத ஒன்று வச்சுக்கோங்க. அதே நேரத்துல பாருங்க, நான் ஒரு சில ஜாதகங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஜாதகத்துல சந்திரன் ராகு சேர்ந்து இருந்தது அப்படின்னாக்கா ரொம்ப நெருங்கிய பாகையில் இருக்கலாம். அந்த ஜாதகதாரர் பாத்தீங்கன்னாக்கா ஒரு அறுவை சிகிச்சையின் மூலம் பிறந்தவராக இருப்பார்ன்ற நான் கவனம் சொல்லியிருப்பேன். ஆனா இந்த ஜாதகம் பாருங்க, சந்திரன் ராகு மிக நெருங்கிய பாகை அளவுல 1 டிகிரி பாகை அளவுல தான் இருக்காங்க. ஆனா இவர் வந்து அறுவை சிகிச்சையில பிறக்கல, சுக பிரசவத்துல பிறந்த ஜாதகதாரர். ஏன்னு கேட்டீங்கன்னா சந்திரன் ஆட்சி ஆயிட்டாரு. சந்திரன் ஆட்சி பெறும்போது பாத்தீங்கன்னா அது அந்த பாதிப்பை தரது கிடையாதுங்கிறது தான் இந்த ஜாதகத்துல உள்ள ஒரு விஷயம். அதே நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகத்துக்கு அடுத்தடுத்து வந்த தசாக்களும் பாத்தீங்கன்னாக்கா மிக பெரும் அளவுக்கு ஒரு யோகத்தை கொடுக்குது. இது போல இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு உள்ளவங்க எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா போராட்டம்ங்கிறது பெரிய அளவுக்கு இல்லாம தனக்கு எதிர்ப்புகள் இல்லாத அளவுக்கு பாத்தீங்கன்னாக்கா நல்ல நிலையில பாத்தீங்கன்னா முன்னேறி வந்துருவாங்க. அப்படிங்கிறத விட இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த ஜாதகதாரர் திரையோதசி திதியில பிரதோஷ காலத்துல பிறந்தவர். பிரதோஷ காலத்துல பிறந்த ஜாதகதாரர்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா இவருக்கு அதுவே பெரிய அளவுக்கு யோகத்தை கொடுத்துரும். அதே நேரத்துல இந்த ஜாதகதாரர் பிறந்தது பரிகம் யோகத்துல, நாம யோகம், பரிகம் நாம யோகத்துல பிறந்த ஜாதகதாரர். பரிகம் நாம யோகத்துல பிறக்கும் போது இவருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா யோகியாக வரக்கூடியவர் பாத்தீங்கன்னா சனி பகவானே வராரு. யோகியாக சனி பகவானும் அவயோகியாக சந்திரனும் வராங்க. சந்திரன் அவயோகியாக வரக்கூடிய காலங்கள்ல மட்டும்தான்
இவரு கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு சொல்லணும். அந்த சந்திர வரக்கூடிய காலங்கள்ங்கிறப்போ அந்த நாள்ல வரக்கூடிய கோச்சார கிரகங்கள் நிலை அறிந்து அதற்கு தகுந்தாப்புல இவர் ஆலய வழிபாடுலாம் பண்ணும்போது இவருக்கு எந்த விதத்திலும் தொந்தரவு தரத்துக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாதுங்க. இவர் யோகி புள்ளியாகப்பட்டது நிற்கக்கூடிய அளவு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா 340.9. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா மீன ராசியில் பார்த்தீங்கன்னாக்கா 10 பாகையும் 9 கலையில் நிற்கிறார். அதாவது 340 பாகையும் 9 கலையில நிற்கிறாரு. அவயோகின்னு சொல்லக்கூடிய சந்திரன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அஸ்த நட்சத்திரத்தில் அவர் நிற்கக்கூடிய பாகையாகப்பட்டது 166.49. 166.49 பாகையில நிற்கிறார். 166 பாகை 9 கலையில நிற்கிறார். 49 கலையில அப்படிங்கிறப்ப இவருக்கு அவயோகியா வரக்கூடிய அப்படிங்கிற சந்திரன் தான் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் இவருக்கு ஒரு சங்கடத்தை கொடுப்பார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லை, இந்த ஜாதகத்துக்கு வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருக்கிறதுலே ஒரு நாள், அதாவது 2.5 நாட்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ராசி கட்டத்தையே கடக்கக்கூடிய ஒரு சந்திரன். அதனால இவரால் ஒரு பெரிய அளவுக்கு தொந்தரவு வரப்போறது கிடையாது. கோச்சார கால கிரகங்களை வச்சு இவருக்கு நல்ல பலன் சொல்லும்போது நல்லபடியாக நடக்கும். இவரோட ஜாதகத்தை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆய்வுக்கு எடுத்து கூட நீங்க அதை பயன்படுத்திக்கலாம். ஆனால் தேதி சொல்ல முடியாது. அதுக்குதான் ராசி கட்டம் எல்லாமே இங்கே போட்டிருக்கிறேன். அதுக்குரிய பாகை அளவை நான் சொல்லியிருக்கேன். மறுபடியும் என்ன இந்த பாகை அளவை சொல்றேன். லக்ன புள்ளியாகப்பட்டது நிற்கிறது அப்படிங்கிறது துலாம் லக்னத்துல 29.35 பாகை, அதாவது 29 பாகை 35 கலை. செவ்வாய் பகவான் லக்னத்துக்கு 2ஆம் இடமான விருச்சிகத்துல நிற்கக்கூடிய அளவு 8 பாகை 56 கலை. இதே கேது பகவான் லக்னத்துக்கு 4ஆம் இடத்தில் பார்த்தீங்கன்னா 17 பாகை 20 கலையில நிற்கிறாரு. லக்னத்துக்கு 7ஆம் இடத்தில் குரு பகவான் நிற்கக்கூடியது 10 பாகை 50 கலை. சனி பகவான் நிற்பது 23 பாகை 16 கலை. இதே நேரத்தில் லக்னத்துக்கு 10ஆம் இடத்தில் ராகு பகவான், அதாவது சந்திரன் நிற்கக்கூடியது 16 பாகை 32 கலை. அதே நேரத்தில் ராகு நிற்கக்கூடியது 17 பாகை 20 கலை. அதே ஜாதகத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரன் லக்னத்துக்கு 10ஆம் இடத்தில் 25 பாகை 13 கலையில நிற்கிறார். இதே லக்னத்துக்கு 11ஆம் இடத்தில் புதன் பகவான் 19 பாகையிலையும் சூரிய பகவான் 20 பாகை 18 கலையிலும் நிற்கிறாரு. இதுதான் இந்த ஜாதகத்தோட அளவு அப்படின்னு நம்ம சொல்றோம். இது நீங்களும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ஆய்வுல நீங்க போட்டு பாருங்க. இதுல இந்த யோகி அபயோகி கண்டுபிடிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பாகை அளவு சூரிய சந்திரன் அளவை வச்சு கண்டுபிடிக்கிறது நாம வந்து அதை பார்க்கறது. அதனாலதான் இந்த பாகை அளவை வச்சு நான் சொல்றேன். அதனால அது போல நீங்க எல்லா விதத்துலயும் இதுல வந்து கணிதம் எடுத்து சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா பலன் நல்லா இருக்கு. இந்த ஜாதகம் ஒரு கோடீஸ்வர ஜாதகம், யோக ஜாதகம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா பல வருடங்களுக்கு நல்ல யோக தசை நடக்கக்கூடிய ஜாதகம். இது எந்த விதத்திலையும் கெடுதல் இல்லை அப்படிங்கிறத இந்த பதிவு மூலம் தெரிவிச்சுக்கிறேன். இதை பற்றின விவரம் தெரியணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் மேலும் ஆய்வு பண்ணிட்டு ஒரு சில தகவல் இருந்தால் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாய்ஸ் மெசேஜாக அனுப்பலாம். அது உங்களுக்காக பார்த்தீங்கன்னா நான் அதையும் என்னன்றதை பார்க்கறதுக்கு தயாராக இருக்கேன். ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.